அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய Cbse 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது 5th லெசனில் இருக்கக்கூடிய நிறைய டைட்டில்ஸ்க்கு வரிசையாக நம்ம காணொலிகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் பார்ட் 38ல் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னாக்கா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதனுடைய தமிழாக்கம் தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதனுடைய தமிழாக்கத்திற்கு உண்டான PDF இந்த இருக்குது. இந்த PDF சேர்த்து தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த PDFக்கு உண்டான லிங்க் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன் த ப்ரொசீடிங் செக்ஷன்ஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் தட் it is the sequence of bases in DNA that determines the genetic information of a given organism. அதாவது ப்ரெசீடிங் செக்ஷன்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, சீக்வன்சஸ் ஆஃப் பேசஸ், அதாவது நைட்ரோஜீனஸ் பேசஸ் இருக்கு இல்லையா, கார இணைகள், நைட்ரஜன் கார இணைகள். அந்த கார இணைகள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குது, அப்படி அமைந்ததன் மூலமாக அது ஒரு மரபியல் தகவலை நமக்கு வரையறுக்கிறது. அது வந்து DNA இருந்துச்சு அப்படின்னா, அந்த DNAவில் இருக்கக்கூடிய கார இணைகள் தான் அதில் இருக்கக்கூடிய மரபியல் தகவல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அது ஒரு ஆர்கானிசத்தில் இருக்குது. எல்லா ஆர்கானிசத்துலேயுமே வந்து DNAவில் தான் அதற்குண்டான மரபியல் தகவல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆங்கிலம் தான் இது. இன் அதர் வேர்ட்ஸ், இதே விஷயத்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க. ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஆர் அன் இண்டிவிஜுவல் லைஸ் இன் DNA. ஒரு ஆர்கானிசத்தினுடைய மரபியல் தகவல்கள் அத்தனையும் ஒரு DNAவில் காணப்படுகின்றன, அதனுடைய DNA வரிசையில் காணப்படுகின்றன. DNA சீக்வன்சஸ் அப்படின்னா DNA வரிசை தொடர். வேறு ஏதாவது இதில் முக்கியமான வேர்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் மேக்கப். ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்னா மரபியல் தன்மை, அதில் இருக்கக்கூடிய மரபியல் தகவல்கள், அதில் இருக்கக்கூடிய மரபியல் சம்பந்தமான என்னென்ன புரதங்கள் உண்டோ எல்லா புரதங்களுக்கும் தேவையான தகவல்கள் அத்தனையும் அந்த ஆர்கானிசத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் அதனுடைய DNAல இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய தமிழாக்கம். If two individuals differ, then their DNA sequences should also be different. இப்போ ரெண்டு ஆர்கானிசம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு யானை ஒரு பூனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். அந்த லிவிங் ஆர்கானிசத்தில் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் சேம் ஸ்பீஷிஸாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மனுஷங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் தவிர எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை, வெவ்வேறு மாதிரி இருக்காங்க. ட்வின்ஸ் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம், அவங்களோட DNA மேக்கப் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு விஷயம். மற்றபடி இங்கே ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்பீஷிஸாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்குது. ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்கானா கண்டிப்பாக இல்லை. ஸோ இப்போ அந்த இடத்துல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய DNA வரிசை தொடர்களும் வேறுபட்டு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அட் சம் பிளேசஸ் அப்படின்னா குறிப்பிட்ட சில இடங்களிலாவது அந்த DNA வந்து வேறுபட்டு இருப்பதால் மட்டும்தான் அந்த ஆர்கானிசம் வந்து முழுவதுமாக வேறுபாடுடன் காணப்படுகிறது, வேரியேஷன்ஸோடு அது இருக்கிறது. தீஸ் அசம்ப்ஷன்ஸ் லீட் டு த quest of finding out the complete DNA sequence of human genome. முதல்ல ஜீன் அல்லது ஜீனோம். இந்த ஜீனுக்கும் ஜீனோமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எக்ஸ்பிரஸிங் ஒன் பர்டிகுலர் கேரக்டர் ஆர் இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ரொடியூசிங் ஒன் பர்டிகுலர் ப்ரோட்டீன். ஆனால் ஜீனோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கானிசத்தினுடைய டோட்டாலிட்டி. இப்போ வந்து ஒரு ஸ்பெர்ம் செல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பெர்ம் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய DNA அந்த ஆர்கானிசத்திற்கு உண்டான எல்லா கேரக்டருக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸையும் அந்த ஒரு செல்லுக்குள்ளே வச்சுட்ருக்குது இல்லையா, அந்த டோட்டல் இன்ஃபர்மேஷனையும் ஒரு செல்லுக்குள்ளே அந்த ஜீன்ஸ் வச்சுருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு பேர் ஜீனோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சலைவரி கிளாண்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து சலைவரி அமைலேஸ் மற்றும் மியூக்கஸ், இன்னும் நிறைய சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இட் இஸ் ரிலேட்டட் வித் த டைஜஷன். அந்த ப்ராசஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதியிலும் இப்போ பீட்டா செல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்சுலின், அது போக இன்னும் சில சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைஜஷனுக்கு ரிலேட்டடான சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கே இருக்கும். இப்படி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செல்களும், வேறுபட்ட செல்களை எடுத்து பார்த்திங்கன்னா அதற்குன்னு தனியாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான தகவல் மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கான் அப்படின்னாக்கா அந்த இண்டிவிஜுவலினுடைய டோட்டல் கேரக்டர், அவனுடைய அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எவ்ரி சிஸ்டம், எல்லா அமைப்புக்கும் தேவையான ஜீன்கள் ஒரே செல்லுக்குள்ளே இருக்கா அப்படின்னாக்கா இருக்குது. அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், மெட்டபாலிக் ஸ்ட்ரக்சர், என்ன ஒரு என்சைமேட்டிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி என்ன ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஒரு செல்லுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜீனோம். இப்போ ஒரு ஸ்பெர்ம் செல் அது கேமிட்ஸ் தான் வந்து அந்த ஜீனோம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அந்த கேமிட்ஸை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய DNAல அந்த மனுஷனுக்கு உண்டான அல்லது அந்த ஆர்கானிசத்திற்கு உண்டான எந்த ஆர்கானிசத்தினுடைய கேமிட் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த ஆர்கானிசத்தினுடைய டோட்டல் சிஸ்டம், ஃபிசிக்கல் கேரக்டர், எல்லா கேரக்டருக்கும் உண்டான
டிஎன்ஏ வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து ஜீனோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஹியூமன் ஜீனோம்குள்ளே என்ன இருக்குது, அப்போ ஸ்பெர்ம் செல்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம நீளமாக நீட்டி வச்சு அதில் என்னென்ன டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இது போக இந்த அசம்ஷன்ஸ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம். அதாவது டிஎன்ஏ சீக்வன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போது என்ன டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு தாகத்தோடு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. குவெஸ்ட் அப்படின்னா வந்து தாகம் அப்படின்னு அர்த்தம். நம்ம தீராத ஆர்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்வத்தோடு வந்து அவங்க அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதனுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸை? ஹியூமன் ஜீனோம், மனிதனுடைய மரபணு தொகையம். ஜீன் அப்படின்னா மரபணு, ஜீனோம் அப்படின்னா மரபணு தொகையம். With the establishment of genetic engineering techniques where it was possible to isolate, clone of any piece of DNA and availability of simple and fast techniques for determining DNA sequences. ஃபஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்குக்கிட்ட இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக நாம் எந்த வகையான டிஎன்ஏவையும் நகல் எடுக்க முடியும். க்ளோன்ஸ் அப்படின்னு இங்கே பார்த்தீங்க இல்லையா ஒரு வேர்டு, க்ளோன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நகல் அப்படிங்கிறது வந்து அந்த டிஎன்ஏவினுடைய காப்பி. நிறைய காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை வந்து நாம் எடுத்துக்கலாம், அதுதான் க்ளோன். ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் கொஞ்சோண்டு தான் உங்கள் கையில் இருக்குது, அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஎன்ஏவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நிறைய காப்பீஸ் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி காப்பி எடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் க்ளோனிங். அப்படி உருவான காப்பீஸ் இருக்கு இல்லையா, நகல்கள், அதுக்கு பேர் தான் நகல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இருந்தால் மட்டும் போதும், அந்த பீஸை வச்சுக்கிட்டு நம்ம க்ளோன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆர்கானிசத்திலிருந்து தனியாக நாம் ஐசோலேட் பண்ணிக்கலாம். டிஎன்ஏ ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெத்தட் இருக்குது. அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம், இனிமேலும் பேசுவோம். சரிங்களா? அதுக்கு தனியாக ஒரு ப்ராக்டிக்கலே இருக்குது உங்கள் சிபிஎஸ்சியில், ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில். அப்படி இருக்கும்போது அந்த டிஎன்ஏவை வந்து நாம் என்ன செய்கிறோம், மாற்றன் பெஸில் வச்சு அரைச்சி அதிலிருந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை தனியாக நம்ம பிரித்து எடுத்துகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இட் இஸ் எ டைப் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியலினுடைய ஒரு பகுதி. அப்போ நம்மளால் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ண முடியும், க்ளோனும் பண்ண முடியும். அதை வச்சுக்கிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த டிஎன்ஏவை நாம் சீக்வன்ஸ் பண்ணவும் முடியும். அந்த சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கான்? சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் டெக்னிக்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய தகவல்களை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேகமான, எளிமையான, சிம்பிள் அப்படிங்கிறது எளிமையான, ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வேகமான தொழில்நுட்பங்கள் நம்மிடம் உள்ளது. A very ambitious project of sequencing human genome was launched in the year 1990. 1990 இந்த மனிதனுடைய மரபணு தொகையத்தை வரிசைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயம் அங்கே ஆரம்பித்தது. எப்போ, இந்த ஆண்டு 1990வது வருஷம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் கால்ட் எ மெகா ப்ராஜெக்ட். மெகா ப்ராஜெக்ட்னு என்ன அர்த்தம்? பெரிய ப்ராஜெக்ட். தம்மாத்தோண்டு ஸ்பெர்ம் செல் தானே சார், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டா சார் அப்படின்னா ஆமாம். ஏன் அப்படின்னா யூ கேன் இமேஜின் த மேக்னிடியூட் அண்ட் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். நமக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணனாலும், அதே மாதிரி நமக்கு என்னென்ன அளவுகளில் நம்ம இந்த விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நாம் பின்னாடி பேசுவோம். முதல்ல எதற்காக இந்த ப்ராஜெக்டை நாம் செய்யணும், ஒரு HGP அப்படிங்கிறதுனுடைய நோக்கம், எய்ம்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் ஜீனோம் இஸ் செட் டு ஹாவ் அப்ராக்சிமேட்லி 3 × 10⁹ பேஸ் பேர்ஸ். 3 × 10⁹ அப்படின்னா 10 பக்கத்தில் 9 0 போட்டிங்க அப்படின்னா அத்தனை பேஸ் பேர் இருக்குது, கார இணைகள் இருக்குது. AT அப்படிங்கிறது ஒரு கார இணை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 × 10⁹ கார இணைகள் வந்து காணப்படுகிறதான். இதில் ஹியூமன் ஜீனோமில், ஹியூமன் ஜீனோம்னு என்னது? ஸ்பெர்ம் செல்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எல்லாத்தையும் நீளமாக நீட்டி வச்சோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய கார இணைகளை எண்ணணும் அப்படின்னா அதில் 3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் இருக்குது. அண்ட் இஃப் த காஸ்ட் சீக்வன்சிங் ரெக்வயர்ட் இஸ் US டாலரில் $3 வந்து தேவைப்படுது ஒரு பேஸ் பேருக்கு. ஒரு பேஸ் பேருக்கு $3 வந்து தேவைப்படுது. இப்போதைக்கு US டாலர் வந்து ஒரு US டாலர் ஹியூமன் ருபீஸ், இந்தியன் ருபீஸ் மதிப்புக்கு எவ்வளவு அப்படின்னா 80 to 85 ரூபாய். அப்போ 3 × 8 மூட்டை 24 போட்டோம் அப்படின்னா 240 to 250 ரூபாய் வரைக்கும் ஒரு கார இணைக்கு வருகிறது. த எஸ்டிமேட்டட் காஸ்ட் இன் த பிகினிங் அப்படின்னா தொடக்கத்தில் எப்போ 1990, இப்போ பார்த்தீங்கன்னா 2025 இருக்கும் நம்ம. அப்போ எவ்வளோ கூடி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆனால் ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்க 2013 அல்லது 2016. ஸ்டார்டிங்கில் 1990 அப்படி இருந்துச்சு.
The total estimated cost of the project would be approximately $9 billion. 9 பில்லியன் US டாலர்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. டோட்டலாக 3 × 10⁹ பேஸ் பேரை நாம் மெஷர் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, அதை வரைவிருப்பதற்கு நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. ஃபர்தர், இஃப் தட் obtained sequence were to be stored in typed form in books. இப்போ நீங்கள் அந்த தகவல்கள் 3 × 10⁹ பேஸ் பேர்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு புக்கில் எழுதுனீங்கன்னு வைங்க, அந்த புக்கு முதல்ல 10மா அப்படின்னா 10ஆது. அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், கம்ப்யூட்டர் சிஸ்டமில் அதுக்குன்னு தனியாக லாங்குவேஜ் கண்டுபிடிச்சி அதை வந்து நாம் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணணும். சரிங்களா? புக்காக நாம் எழுத முடியாது. அப்படி நம்ம புக்காக எழுதணும் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். இஃப் ஈச் பேஜ் ஆஃப் புக் கண்டைன் 1000 letters, 1000 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பேஜ், 1000 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பேஜ். நார்மலாக உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறது எண்ணி பாருங்கள். ஒரு பேஜில் 1000 எழுத்துக்கள் கொண்ட ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, அதை மாதிரி கண்டென்ட் வந்து 1000 பேஜஸ் நமக்கு இருந்தால் ஒரு புக்கு வருமா? 1000 பேஜ் கொண்ட ஒரு புக்கு, அதில் ஒவ்வொரு பேஜ்லேயும் 1000 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 3300 புக்ஸ் வந்து நமக்கு வேணும். 3300 புக்கில் தான் வந்து நம்ம இந்த 3 × 10⁹ பேஸ் பேர் கார இணைகள் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி அதனுடைய கோடான்கள், அதனுடைய வரையறை, அது என்ன புரதங்களுக்கான தகவல் அப்படின்னு சொல்லி எல்லா தகவல்களையும் நாம் தொகுத்து வைக்க முடியும். அப்போ தொகுத்து வைக்கிறதுக்கு நமக்கு 3300 புத்தகம் வேணும். அந்த 3300 புத்தகமும் ஒவ்வொரு புத்தகமும் 1000 பக்கங்களை கொண்டதாக அது இருக்கிறது. அதுபோக ஒவ்வொரு பேஜ்லேயும் 1000 எழுத்துக்கள் கொண்டதாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தகத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு தேவையான தகவல்களை எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியாக இருக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அதுக்கு தான் நாம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். We required to store the information of DNA sequence from a single human cell. ஒரு ஹியூமன் செல்லில் இருந்து எடுத்த தகவல் பார்த்திங்கன்னா அந்த 3300 புக்கில் நாம் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The enormous amount of data expected to be generated also necessitated the use of high-speed computational devices. இதுக்கு தான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து தேவைப்படுகிறது. அந்த கம்ப்யூட்டர்ஸில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். உள்ளிருந்து நாம் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். எப்போ தேவையோ என்ன தகவல் வேணுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோக அனலைஸ் பண்ணலாம். எந்தெந்த ஜீன்ஸ் வந்து என்னென்ன வேலையை செய்யுது, இந்தந்த ஜீன்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீன்ஸ்லாம் என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி நாம் அதுக்கு நடுவில் இன்டர்பிரட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கொள்ளலாம், பகுப்பாய்வு செய்து கொள்ளலாம். ரிட்ரீவல் அப்படின்னா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஸ்டோர் பண்ண தகவல்களை, அதாவது தொகுக்கப்பட்ட தகவல்கள் அத்தனையும் வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த சேமித்த தகவல்களை திரும்ப பெறுவதற்கு, அதை பகுப்பாய்வு செய்வதற்கு நமக்கு கம்ப்யூட்டேஷனல் கணிப்பொறி விடயங்கள் தேவைப்படுகிறது. HGP was closely associated with the rapid development of new area in biology called as bioinformatics. இந்த bioinformatics அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழாக்கம் என்னது அப்படின்னு பாருங்க. புதிய உயிரியல் பிரிவு என்னது? உயிர் தகவலியல் அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவு வந்து உருவாகியிருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து தமிழ் படுத்தப்பட்டு இருக்குது. சரிங்களா? இது போக இதில் உங்களுக்கு எதுவுமே புரியாமல் இருக்காது. எல்லாமே வந்து தமிழில் உங்களுக்கு உங்களுடைய டெக்ஸ்ட் புக், உங்கள் ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் அடிப்படையில் கொண்டு தான் இதை நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக 2 புக்கையும் கம்பேர் பண்ணி படிங்க. நல்ல விதமாக புரிஞ்சு நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி அதில் வந்து கிளியர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.